வெல்கம் டு மீனாஸ் மெனு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று நாம் குழந்தை கண்ணனின் முத்தம் எனப்படும் மறை அங்கத்தின் அழகினை பெரியாழ்வார் அழகாக வர்ணித்து பாடிய பாடலை பார்த்தோம். மார்கழி மாதம் 17ஆம் நாளான இன்று கண்ணனின் இடை அழகினை பெரியாழ்வார் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்று பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10, 2ஆம் திருமொழி 7வது பாடல். இருங்கை மதக்களிறு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டோடும் பரமன் தன் நெருங்கு பவளமும் நேர்நாணும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே. இப்பாடலில் இருங்கை மதக்களிறு என்பது பெரிய துதிக்கை உடைய மத்த கஜமான குவலயா பீடம் என்ற யானையை குறிக்கின்றது. ஈர்க்கின்றவனை என்பது தன் வசமாக நடத்த நின்றுள்ள பாகனை என்று குறிக்கின்றது. இப்போது இப்பாடலின் பொருளினை விரிவாக பார்க்கலாம். கண்ணனும் பலராமனும் சற்று வளர்ந்து பெரியவர்களான பிறகு ஒரு நாள் கம்சன் கண்ணனை கொல்லும் நோக்கத்துடன் மற்போர் புரிய அவர்களை அழைக்கின்றான். அந்த அழைப்பை ஏற்று கம்சனை அழிக்கும் நேரமும் நெருங்கிவிட்டதை உணர்ந்த கிருஷ்ணர் மதுராவிற்கு தன் அண்ணன் பலராமருடன் செல்கின்றான். அங்கு கோட்டை வாயிலில் நீண்ட தும்பிக்கை கொண்ட மதயானை குவலயா பீடத்தை அதன் யானை பாகன் கிருஷ்ணன் மீது ஏவுகின்றான். கிருஷ்ணர் அந்த யானையை அடக்கி அதனுடைய வெண்மையான தந்தங்களை பிடுங்கி அவற்றையே ஆயுதமாக கொண்டு யானையையும் பாகனையும் கொன்று மற்போர் நடக்கும் இடத்தை நோக்கி கம்சனை கொல்லுவதற்காக ஓடுகின்றார். அவ்வாறு ஓடிய கிருஷ்ணனின் இடையில் விளங்கும் நெருங்கிய பவள வடத்தையும் சிறந்த அரைஞானையும் முத்து வடத்தையும் பாருங்கள், ஒளி வீசும் நெற்றியை உடைய பெண்களே பாருங்கள் என்று கண்ணனின் இடையழகை யசோதை சொல்லுவதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். நாளை வந்த மதலை குழாத்தை வழி செய்து எனும் பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.